கிறிஸ்பியான மொறுமொறுன்னு கீழே நல்லா தங்க நேரத்துல தோசை வேணுமா? அப்ப இந்த வீடியோ பாத்துக்கோங்க. பச்சரிசி பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 250 கிராம், அவல் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம், கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சுகர் பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனு. சுகர் நான் எப்போன்றது நான் பின்னாடி சொல்றேன். மாவை எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுருங்க. அரிசியை பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற போட்டுருங்க. கடலைப்பருப்பையும் வெந்தயத்தையும் பாத்தீங்கன்னா ஆட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஊற போட்டுருங்க. அதே மாதிரி அவளையும் அதே மாதிரி ஆட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அதையும் தனியா ஊற போட்டுல, இல்லைன்னா மிக்சர் கிரைண்டர்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு, அதாவது ரொம்ப நைஸா இருக்கணும், ஆட்டிட்டு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஃபர்மெண்டேஷன், அதாவது புளிக்க வச்சிருங்க. அப்புறமா நல்ல மாவை கலக்கின பிறகு தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கையளவுக்கு அரிசி மாவு இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை ஊற்றினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதோட தோசைக்கு மேலே பொடி போடுங்க. இல்லை